Security Analysis and Portfolio Management, Section B from your Institute Material, New Syllabus 2022. ஒரு மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு விதமான அனாலிசிஸ் நமக்கு இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், another ஒன் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ்வலாக படிக்கிற ரேஷியோ அனாலிசிஸ், அதுதான் மெயின். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இந்த சார்ட் ரீடிங் இருக்கு இல்லையா. ஓகே, ஃபண்டமெண்டல்னா கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, லிக்விடிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தோம்னா அது பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அது இல்லாமல் இந்த கம்பெனியில் எத்தனை ஷேர்ஸ் இருக்குது, இது வரைக்கும் எவ்வளோ ஷேர்ஸ் விற்றுருக்கு, கரண்ட்டாக என்ன ப்ரைஸு போயிருக்கு, வில் த ப்ரைஸ் பி ஸ்டில் அண்டர் வேல்யூட் ஆர் மோர் வேல்யூட், இதெல்லாம் பார்க்குறது சார்ட் வச்சு பார்த்தோம்னா அது பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ரெண்டு விதமாக நமக்கு இருக்கு. ஸோ யூஸ்வலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் போட்ட அமௌண்ட் சேஃபராக வரணும், செக்யூரிட்டி நினைச்சால் உடனே என்கேஷ் பண்ணிக்க முடியணும், அந்த மாதிரி இருக்கணும். அண்டு உங்களுக்கு கிடைக்கிற பணம் ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்கணும். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த த்ரீ ஐட்டம்ஸ் ஆர் தேர். இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். தட் இஸ் வாட் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரையாங்கிள். 3 காம்ப்ரமைசிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, 3 காம்ப்ரமைசிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது காம்ப்ரமைசிங்னா உங்களுக்கு லிக்விடிட்டி வேணுமா, ஈல்டு வேணுமா. ஈல்டு ஜாஸ்தி வேணும் சார், அப்போ நீங்கள் லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லேட்டராக நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பிளான் அக்கார்டிங்லி. இஸ் தட் ஓகே? இந்த மூணு தவிர வேற என்ன இருக்கு சார் இதுல அப்படின்னு சொன்னாக்க, இன் அடிஷன் டு தட், பிஃபோர் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் யூ ஹேவ் டு கன்சிடர் tax minimization as well as convenience in investment and all. So these things are going to be studied here. Okay, these are theoretical views. Security analysis la we have the two criteria. One is fundamental, another one is technical. Fundamental la vandu economic analysis, industry analysis and company analysis. For example, Tata Steel அப்படிங்கிறது ஸ்டீல் கம்பெனி. இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இந்தியாவோட இப்போ நீட் எப்படி இருக்கு, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியே க்ரோத்ல இருந்துச்சுன்னா டாடா ஸ்டீல் கூட இன்க்ரீஸ் தான் ஆகும். எக்கனாமிக் அனாலிசிஸ்னா நேஷனல் லெவல் இன்கம் எப்படி இருக்கு, நேஷனல் இன்கம், ஜிடிபி. ஸோ இந்த மூணுத்தையும் பார்த்து நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா. நேஷனல் இன்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி ஜாஸ்தி வளர போகுது, அதில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியே எக்ஸலன்ட் க்ரோத்தில் இருக்கு. அப்போ டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது இருக்கிற ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 10-15 கம்பெனியில் இவன் தான் டாப்பர் அப்படின்னு சொன்னாக்கா, கேன் ஐ இன்வெஸ்ட் ஹியர் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் கால்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். 3 லேயர்: கம்பெனி, அந்த கம்பெனி சார்ந்த இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற நாடு. இந்த மூணுடைய எக்கனாமி பார்த்து அந்த கம்பெனி நல்லா இருக்கு, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதே சமயத்தில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ப்ரிடாமினன்ட்லி ட்ரெண்ட் ஆஃப் ப்ரைஸ் மூவ்மெண்ட். ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீசிங் ட்ரெண்டாக இருந்தால் அது எப்படி மாறும். ஓகே, சச் ட்ரெண்ட் இஸ் ரிப்பீட்டேட்டிவ் யூஸ்வலாக. அதாவது இப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ப்ரைஸ், இப்போ சார்ட்ல போட்டிருக்கிறோம், சார்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டவுன் ஆகுது, திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப டவுன் ஆகும், இப்படிதான் ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ட்ரெண்ட் ஆக்சுவலி ரிப்பீட் ஆகிடும். அப்போ டாப் போயிடுது அப்படின்னு சொன்னாக்கா, ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த டாப் வந்திருக்கு, இப்போ அந்த டாப் தான் வருது அப்படின்னு சொன்னால் மிஞ்சி பண்ண கொஞ்சம் ஜாஸ்தி வரும், இங்கே வித்துருங்க. திரும்ப இறங்கும் போது இந்த இது கீழே போகாது, இந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம், இந்த மாதிரி ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சார்ட் மூவ்மெண்ட்டை மீன்ஸ் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை இந்த சார்ட்ல பிளாட் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஓகே, இதுல ஷேருடைய ஒரிஜினல் வேல்யூ வந்து நம்ம கன்சிடரே பண்ண போறதுல. we are not going to consider the intrinsic value. Share prices have little relationship with the intrinsic value. Intrinsic value na true value, assets minus, அதாவது net assets of the company's company divided by number of shares the company has. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து அல்டிமேட் வேல்யூ, இதுதான் அல்டிமேட் வேல்யூ. இஸ் தட் ஓகே? திஸ் இஸ் கால் intrinsic value or market value of the share, sorry, book value of the share. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போது, கட்டாயமா இன்க்ரீஸ் தான் ஆகும். அது இல்லாமல் திஸ் இஸ் த இன்வெஸ்டர் சைக்காலஜி, இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்றோம். இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு படிக்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பொறுத்த வரைக்கும் we have 2 approaches. One is top down approach, another one is bottom up approach. டாப் டவுன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல 3 லேயர் சொன்னோமா இல்லையா, கம்பெனி, இண்டஸ்ட்ரி, எக்கனாமி. எக்கனாமி அனாலிசிஸ் வந்து நேஷனல் லெவல், ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. இது கம்பெனி அனாலிசிஸ் வரும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, டிமாண்ட் ஆஃப் த கவர்மெண்ட், டிமாண்ட் கவர்மெண்ட் பாலிசி, இது எல்லாமே. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்ங்கிறது இது மாற்றி போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வரணும், இந்த இடத்துல கம்பெனி வரணும். ஸோ புக்கில் மாறி இருக்கு.
கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு, எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, ஃபியூச்சர் growth எப்படி இருக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுக்கிறோம். ஸோ இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் வந்தோம்னா அது பேர் டாப் டவுன் அப்ரோச். ஓகே, பாட்டம் அப் அப்ரோச் வந்து ரிவர்ஸ்ல வரும். ஓகே, ஸோ பாட்டம் அப் அப்ரோச்ல டேரக்டாவே கம்பெனியை பத்தி பார்ப்பீங்க. ஓகே, இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து growth-ஆ இல்ல வேல்யூ ஸ்டாக்கா, அதாவது 100 ரூபாய் மதிப்புல ஸ்டாக் மார்க்கெட்ல வெறும் 50 ரூபாய் தான் போயிட்டு இருக்குன்னா வேல்யூபிள் சார். growthனா இன்னைக்கு வேணா 50 ரூபாய் இருக்கலாம் சார், இது பயங்கரமா லாபம் தருது, கொஞ்ச நாள்ல 500 ரூபாய் மாறிடும் அப்படிங்கிறது growth ஸ்டாக். இப்ப டேரக்டாவே கம்பெனியை பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் ஃபோக்கஸ் டைரக்ட்லி அண்ட் கம்பெனிஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா இது பேர் பாட்டம் அப் அப்ரோச். இது பேர் பாட்டம் அப் அப்ரோச். இஸ் தட் ஓகே? நவ how can we do the okay one second. Page shift ஆயிடுச்சு. One second. I have to get back to my original page. Yeah. Yes, bottom up approach. Now here. Economic analysis, business cycle, GDP, savings and investments, inflations. ஒரு நேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பத்தி படிக்கிறதா நம்ம எக்கனாமி அனாலிசிஸ் சொல்லுவோம். பிசினஸ் சைக்கிள், எப்பவுமே பிசினஸ் மாறிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது பிசினஸ் சைக்கிள். அதே மாதிரி ஜிடிபி எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்பெண்டிங் எவ்வளவு இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, கவர்மெண்ட் பட்ஜெட் எவ்வளவு இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு சேவிங் பண்றாங்க, ஏர்னர்ஸ் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது, இன்ஃபிளேஷன் ரேட் எப்படி இருக்கு, நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அதே மாதிரி டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகே, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட், ஃபாரின் கரன்சி எவ்வளவு இருக்கு, ஜாஸ்தி இருக்கா, ஷார்டேஜ் இருக்கா, ட்ரேட் அக்கௌண்ட்ல கரண்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் ட்ரேட் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட், எஸ்பெஷலி இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஃபாரின்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, ஃபாரின் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்க டாலர்ஸ் கொடுக்கணும். ரெகுலரா பையிங் அண்ட் செல்லிங் பண்றீங்கன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் நீங்க கரண்ட் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அதே சமயத்துல லார்ஜ் கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் இருக்கு, லாங் டர்ம் லோனு அசெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல வரும். ஓகே, கரண்ட் அக்கௌண்ட்னா ரெகுலர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி தான். ஓகே, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் வருது, ஃபாரின்ல இருந்து இங்க இந்தியா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க டிவிடெண்ட் கொடுக்கணும், ப்ராஃபிட் கொடுக்கணும், இந்த மாதிரி ரெகுலர் ரெமிட்டன்சஸ் வருது அப்படின்னு சொன்னாக்க தட் வில் பி கரண்ட் அக்கௌண்ட் பேலன்சஸ். ஓகே, அதே மாதிரி ஃபாரின் அமௌண்ட் எவ்வளவு நம்ம கையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது எல்லாமே எக்கனாமிக் அனாலிசிஸ். ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, மான்சூன் அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் அகைன் economic analysis, right? Clear? Now the theory portion, that you can have the glance over this. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி லைஃப் சைக்கிள் பத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க இன்டர்லே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஏன் திரும்ப இங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓல்டு சிலபஸ்ல கிடையாது, இப்ப நியூ சிலபஸ் சேர்த்திருக்கிறாங்க. அதனால சும்மா ஒரு வியூ மட்டும் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி லைஃப் சைக்கிள், இன்ஃபேன்ட் ஸ்டேஜ், growth ஸ்டேஜ், மெச்சூரிட்டி ஸ்டேஜ், ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜ், டிக்ளைன் ஸ்டேஜ், இதுதானே லைஃப் சைக்கிள் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி இன்கம் இருக்கும் அப்படிங்கிறத இங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பீயிங் இந்த கேஸ், இதே நீங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல பார்த்துருப்பீங்க. போர்ட்டர்ஸ் 5 ஃபேக்டர்ஸ் மாடல். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்ன ரிஸ்க் இருக்கு, நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பிஸ்னஸுக்கு உங்களுக்கு சப்ளையர் வந்து ட்ரபிள்சம் இருப்பாங்க. அதாவது ஜாஸ்தி ப்ரைஸ் கேட்பாங்க. பார்கெனிங் பவர் ஆஃப் த சப்ளையர்ஸ். உங்களுக்கு சப்ளை பண்றவங்க ரா மெட்டீரியல்ஸ் வந்து 100 ரூபாய் கொடுத்துருக்கிறவங்க 120 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லலாம்.
அல்லது பையர்ஸ் வந்து 200 ரூபா வித்துட்டு இருந்தோம் 190 ரூபாய் இல்லை 180 ரூபா கொடுங்கன்னு டிஸ்கவுண்ட்ல கேட்கலாம். அல்லது புதுசா நமக்கு இண்டஸ்ட்ரியில சம்மந்தம் இல்லாத புது ஒரு ஆள் உள்ளார வந்து நம்ம காம்படிஷன்ஸ் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் பிசினஸ்லயே கரண்ட்லி we may have the rivalry among the existing business. நமக்கு பிசினஸ் சம்பந்தமே இல்லாம புதுசா ஒரு சப்ஸ்டிடியூட் வந்திருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 5 ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் மை பிசினஸ். இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல படிச்ச விஷயங்கள் தான் நமக்கு இருக்கு. ஸோ 5 ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? சப்ளையர்ஸ் பார்கெனிங், பையர்ஸ் பார்கெனிங், எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ல இருக்கக்கூடிய ரிவல்ரி அண்ட் பொட்டன்ஷியல் என்ட்ரன்ஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்பெனி அனாலிசிஸ் நீங்க பண்ணலாம். கம்பெனி அனாலிசிஸ் பண்ணும்போது we have 2 predominant SWOT analysis இருக்கு, அதெல்லாம் இங்க திரும்ப பண்றாங்க. குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னா பிசினஸ் மாடல், மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்டஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாம். குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது நம்பர் பேஸ் பண்ணி ஃபைனான்ஷியல் லிவரேஜ், ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்றோம், ஏர்னிங்ஸ் ஆஃப் த கம்பெனி, growth ரேட் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம்னா அது குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸ். குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸும் குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸும் will decide the stock price. ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனி நல்லா இருக்கா இல்லையா முடிவு பண்ணுறது தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நமக்கு வரும். ஒரு தியரி தான் இது, ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. Now you see SWOT analysis. You might have studied that SWOT analysis in strategic management, so I don't want to go in detail of that. So strength and weaknesses of the company internally. வெளியிலிருந்து கிடைக்கிறது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ல இருந்து கிடைக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ இது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல நமக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல நமக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்னு சொல்லுவாங்க. தட் வில் பி சம்மரைஸ்ட் as SWOT analysis here. Is that clear? Now, after this, predominant நம்ம என்ன பார்க்க போறோம்? ஓகே, கம்பெனி அனாலிசிஸ் வரும்போது ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, லிவரேஜஸ் இதெல்லாம் பார்க்குறோம். அது தவிர ஃபேக்டர் கன்சிடர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. கால்குலேஷன் ஸ்பாட்ல எப்படி வருங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம், பின்னாடி வரக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல பார்க்கலாம். அவ்வளவுதான் வரும். பியூர்லி ரேஷியோ அனாலிசிஸ் தான் இது. ஃபேக்டர்ஸ் கன்சிடர்ட் இன் கம்பெனி அனாலிசிஸ்: நெட் வொர்த் அண்ட் புக் வேல்யூ, அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதுதான் புக் வேல்யூ. இஸ் தட் ஓகே? அவ்வளவுதான். ஸோ இப்போ புக் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு, நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு போகுது, சீப்பரா இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதாவது இன்ட்ரின்சிக் ஒர்த் ஆஃப் த ஷேர், இது இன்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக்னா ட்ரூ வேல்யூ. வாட் இஸ் ட்ரூ வேல்யூ? தி ஷேர்ஸ் சொன்னால் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, அல்லது லைபிலிட்டி சைடு அப்ரோச்னு சொன்னால் ஷேர் கேபிட்டல், ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃபார் தெம் மைனஸ் எனி அக்யூமுலேட்டட் லாசஸ், அப்படியே போடலாம். 2 அப்ரோச்சஸ் இருக்கு, அசெட் சைடு அப்ரோச் அண்ட் லைபிலிட்டி சைடு அப்ரோச். பேலன்ஸ் ஷீட், அசெட்ஸ் வந்து 1000, இங்கிட்ட வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 400, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரிசர்வ் ஃபண்ட் 200, லாங் டர்ம் டெட் அண்ட் கரண்ட் டெட் 400. நீங்க 1000 மைனஸ் 400 சொன்னாலும் சரி, 400 பிளஸ் 200 சொன்னாலும் ஒரே ஆன்சர் தானே. ஸோ 1000 மைனஸ் 400 சொன்னால் அது அசெட் சைடு அப்ரோச், 400 பிளஸ் 200 இந்த சைடில் இருக்கிறத நீங்க ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா அது பேர் லைபிலிட்டி சைடு அப்ரோச். ஓகே, ஸோ புக்ல வந்து உங்களுக்கு ஃபார்மேட் வந்து லைபிலிட்டி சைடு அப்ரோச்ல ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. Net worth of the owners divided by number of shares will be the factors, one of the main factors. And next being sources and utilization of fund flow statement. Fund flow statement, cash flow statement, இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். இதெல்லாம் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். டைம் சீரிஸ் அனாலிசிஸ், காமன் சைஸ் அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ், இதெல்லாமே அகெயின் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தேவையான ஃபேக்டர்ஸ். சைஸ் அண்ட் ரேங்கிங், சைஸ், அந்த பிசினஸ் சைஸ் எவ்வளவு இருக்கு, அவங்க பிரைஸ் லீடர்ல இருக்கிறாங்களா, மோனோபோலியா அல்லது பர்ஃபெக்ட் காம்படிஷனா, அப்படி இருந்துச்சுன்னா வாட் குட் பி தேர் மார்க்கெட் ஷேர். ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வரும். அதே மாதிரி இந்த கம்பெனியோட growth ரெக்கார்ட் எப்படி இருக்கு, இந்த கம்பெனிஸ் growth ரெக்கார்ட். இப்போ நம்ம சிங்கர் அகாடமியில வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிளாஸ் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. அதுல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் மெயினா டீச் பண்றேன்னு சொன்னேன். அதெல்லாம் தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. பிரைஸ் earning ரேஷியோ, பிரைஸ் growth ரேஷியோ, பர்சன்டேஜ் growth ரேட், பர்சன்டேஜ் growth ரேட் ஆஃப் நெட் பிளாக், எல்லாமே growth பேஸ் பண்ணி. And of course, you can do some financial analysis for intra-firm comparisons like liquidity ratios, capital structure ratios, profitability ratios, coverage ratios. All these things you might have studied at your intern level. Okay.
ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான டூல்ஸ் என்னென்ன இருக்கு? EPS, PE ரேஷியோ, PG ரேஷியோ, price to sales ratio, price to book ratio, இது மாதிரி எவ்வளோ டூல்ஸ் இருக்கு that we can use it. So you can have the view that it's nothing but proper analysis of the company's financial report or studying of that and find whether the company is performing better or not. அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். This is called fundamental analysis. Clear? இப்போ இதை பற்றி எல்லாமே பிரீஃபிங் கொடுத்துருக்குறாங்க. P ரேஷியோ என்ன, ஐ திங்க் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் அவங்க சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணல, ஏன்னா நீங்கள் இன்டர்ல படிச்சிருப்பீங்கிறதுனால இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அஃப்கோர்ஸ் வி டோன்ட் ஹேவ் எனி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஹியர். ஓகே, இடையில வந்து உங்களுக்கு தனியாக வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூ மைட் ஹவ் ஸ்டடிட் தட் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், ரைட்? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் as well as weighted average, அதே மாதிரி weighted average மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் குட்வில் வேல்யூ பண்ணலாம். ஓகே, let me try to solve one illustration for the goodwill valuation. உங்க bookல இருக்கிறதுனால இதை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், otherwise it's not required. Already you might have learned. எல்லா ரேஷியோஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கல. Is that okay? Now this is the first illustration in this chapter. Hope you are able to read this. Question number 1. Okay, question number 1 in your text, the page number being 196. Right. So, negotiation is going on for transfer of A Limited on the basis of balance sheet, and then the additional information is given. What is the requirement? Okay. It has been agreed that 4 years purchase of super profit shall be taken as value of goodwill for the purpose of deal. 4 years purchase of super profit கொடுத்திருக்காங்க. Super profit அப்படிங்கிறது actual profit minus normal profit. You will get the super profit 4 times. Okay, if you multiply 4 with the super profit, you will get the goodwill. Normal profit அப்படிங்கிறது என்ன அப்படி சொன்னாக்க, normal profit okay is nothing but average capital employed, normal rate of return this company earns. If you multiply these two, this is called normal rate of return, right? capital employed அப்படிங்கிறது என்னன்னா assets minus liabilities, revised value ல இது வந்து asset side approach. But average capital employed na opening plus closing by 2 இல்லையா? average capital employed எப்படி கண்டுபிடிக்கிறது? average capital employed எப்படி கண்டுபிடிக்கிறதுனா opening capital employed plus closing capital employed divided by 2. அப்ப openingல 100 ரூபாய் இருக்கு, profit 20 ரூபாய்னு சொன்னால் closing 120. இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க average? 100 plus 20 divided by 2, 110. இதுதான் average. Opening plus closing by 2. Or there is another approach. அதாவது closing minus half of current year profit. அப்படி போடலாம் தானே ஆன்சர் வரும். ஸோ 120 இருந்து current year profit வந்து 20 அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 10, 110 இப்படியும் போடலாம். அல்லது opening capital employed in plus half of current year profit அப்படி கூட போடலாம். ஓகே, now நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ட்ரீட் பண்றோம். ஒன்னு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் ட்ரேட்னா பணம் சும்மா இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடறேன், அவ்வளவுதாங்க. ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டைம்ல இன்வெஸ்ட் பண்ண திரும்ப நான் ரெக்கவர் பண்ணிடுவேன், ஒரு 2 மாசம் 1 மாசத்துல வித்துருவேன். அப்படின்னா இது என்னுடைய பிசினஸ் உடைய ரெக்வயர்மெண்ட்டுங்க ட்ரேட். அப்ப இது பார்ட் ஆஃப் அசெட், இதோட இன்கம் பார்ட் ஆஃப் இன்கம். நான் ட்ரேட் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அசெட்ல சேர்க்க கூடாது, அதோட ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை ப்ராஃபிட்ல சேர்க்க கூடாது. இந்த தொழில போட்டதுனால எனக்கு என்ன லாபம் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க போறேன். வாட் இஸ் த ப்ராஃபிட் ஐ எம் ஏர்னிங் பிகாஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் திஸ் பிசினஸ் ஒன்லி. உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க சார், தொழில் செஞ்சு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை போய் எப்படியில போட்டு வச்சுக்கிட்டு அமைதியா ஒரு 10% எனக்கு ரிட்டர்ன் வந்தோன்னா அதுல இருந்து 7% உங்களுக்கு கொடுத்து நான் சும்மா உட்காந்து சாப்பிட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு தெரியாது அப்படிம்பீங்க.
So whatever the amount the investor gives should be invested in the same business. அப்படின்னா சார் நான் தொழில் போகிறது தான் ஷார்ட் டேர்மில் கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேன் சார், அதுக்கப்புறம் நான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னால் அது பேர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். பட் சும்மா பணம் இருக்குன்னு நீங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அதை சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதனால இந்த பிசினஸ் என்ன லாபம்னு கண்டுபிடிக்கும் போது எனி நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸையும் உங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி குட்வில் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ரிமூவ் த குட்வில்ல ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். குட்வில்ல ரிமூவ் பண்ணிடுங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் இப்ப பாருங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பீங் amounted to rupees 6 lakhs including 10,000 as interest on investment. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு? ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு இது இன்ட்ரெஸ்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தான் இருக்கு, அதனால இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். However, an additional amount of 50,000 per annum shall be required to spend for smooth running of the business. வரப்போற நாட்கள்ல 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். So minus 50. ஓகே, நமக்கு என்ன வேணும்னா ஃபியூச்சர் மெயின்டைனபிள் ப்ராஃபிட். ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னன்னா ஃபியூச்சர் மெயின்டைனபிள் ப்ராஃபிட். வாட் இஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஐ எம் ஏபிள் டு ஜெனரேட் இன் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாக்க பேஸ்ட் ஆன் தி பாஸ்ட் இயர். பாஸ்ட் இயர்ல 6 லட்சம் ரூபாய் அதே வருமானம் சொன்னா அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? போன வருஷம் வரைக்கும் ஓகே, இந்த வருஷத்துல ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும்னு நினைக்கிறோம். அப்படியா? அப்ப அந்த 6 lakhs வந்து 50 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் அபௌட் ஃபியூச்சர் மெயின்டைனபிள் ப்ராஃபிட். ஓகே, சோ தட் ஷுட் பி taken here, future maintainable profit. அப்ப இந்த 50,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். Market value of plant and building and plant and machinery are estimated at 9 lakhs and 10 lakhs. Land and building வந்து 9 lakhs, plant and machinery 10 lakhs. Okay. In order to match the above figures, further depreciation to the extent of 40. இதனால depreciation அதிகமாகும்ன்றான். இப்ப appreciate ஆயிடுச்சு land and building, plant and machinery appreciate ஆச்சுன்னா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் ஜாஸ்தி ஆகும். டெப்ரிசியேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? வரப்போற ஆண்டுகள்ல ஃபியூச்சர் மெயின்டைனபிள் ப்ராஃபிட் குறைஞ்சிடும். டெப்ரிசியேஷன், அடிஷனல் டெப்ரிசியேஷன், இது அடிஷனல் எக்ஸ்பென்சஸ். ஏன் சார் போன வருஷத்துல நீங்க 6 லட்சம் ரூபாய் சொன்னீங்க, இந்த வருஷம் கம்மியாயிருச்சு சார்? போன வருஷம் இந்த ஆளுங்கெல்லாம் போயிட்டானுங்க, புதுசா ஆளை போட்டா 50,000 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்டா சார். ஓகே, டெப்ரிசியேஷன் ஆமா சார், அசெட்ஸோட வேல்யூல இன்ஃப்ளேட் பண்ண முடியாது, அதனால இதுக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் நம்ம போட வேண்டியதா போச்சு 40,000 ரூபாய். ரைட். Income tax may be taken at 50%. Return on capital employed at the rate of 10%. இதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது நார்மல் ப்ராஃபிட். ஓகே, இது ஆக்சுவல் நார்மல் ப்ராஃபிட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம். ஓகே, நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ 10% வந்து NRR போஸ்ட் டாக்ஸ் மே பி கன்சிடர் நார்மல் ஃபார் த பிசினஸ். ஓகே, அப்ப ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஸ்டாக் எடுக்கலாமா? எடுக்கலாம். டெட்டாஸ் எடுக்கலாமா? எடுத்துக்கலாம். கேஷ் எடுத்துக்கலாம். ஓகே, வாட் இஸ் தி டோட்டல்? அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கிரெடிட்டாஸ் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் சப்ட்ராக்ட் தி கிரெடிட்டாஸ் minus 3 lakhs. The ultimate value being 21 lakh. 21 lakh அப்படிங்கிறது க்ளோசிங் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். எனக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வேணும். அப்ப ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? I may use this formula. ஓகே, அதாவது 21 lakhs closing capital employed minus half of the profit. Profit எவ்வளோ? 6 lakhs before tax. Okay, so profit before tax for the previous year being 6 lakhs minus what? Tax rate here being 50%. Here being 50%, 3 lakhs போயிடுச்சுன்னா balance 3 lakhs. அப்ப half of 3 lakhs subtract பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 1.5 lakhs subtract ஆயிடும். 19.5 lakhs. So average capital employed being 19.5 lakhs. அதுக்கு 10% போட்டீங்கன்னா normal profit being 1.95 lakhs. So normal profit 1,95,000. Actual profit எவ்வளோ? போன வருஷம் 6 lakhsங்க. ஓகே, previous year profit. பட் வரப்போற ஆண்டுகள்ல இந்த 90,000 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு வந்து சேரும்? We'll get roughly 5,10,000 only before tax. Tax 50%, 2,55,000 நீங்க subtract பண்ணிட்டீங்கன்னா you expect 2,55,000 in the next year after tax. இதுதான் நீங்க அடுத்த வருஷம் எதிர்பார்க்குறீங்க. That is the actual cost.
From 255, 195 is subtracted. So balance being 60 is the super profit, and goodwill will be 4 years purchase. So the value being 2,40,000. Is that clear? Is that clear? Yeah, come on, finish up copying this if you want. இதுதான் ஃபார்மேட். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபார்மேட் பிளஸ் இங்கே இருக்கிறதும் ஃபார்மேட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறது. மிச்செல்லாம் அது தேவையானதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கிளியர்? ரைட் ஹேண்ட் சைட் வில் பி யுவர் ஃபார்மேட். தட் யூ கேன் ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஓகே, இட்ஸ் பிரிட்டி சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு, என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, here this is future maintainable profit. இது வரைக்கும் future maintainable profit எப்படி கண்டுபிடிப்பீங்க? current profit ஏதாவது extraordinary profit loss இருந்துச்சுன்னா adjust பண்ணிட்டே நீங்க வந்துட்டீங்கன்னா tax பிறகு இருக்குது future maintainable profit. இந்த future maintainable profit தான் actual profit மாதிரி. இதில இருந்து normal profit நம்ம subtract பண்ணிட்டோம்னா super profit. Okay, so here it is 33.6. normal profit subtract பண்ணிட்டோம்னா super profit. 5 years ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா goodwill கிடைச்சிருச்சு. இது நான் எதுக்காக இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் assumed as non trade investment. non trade investment ஆக சொல்லியிருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்கமும் நான் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இன்கம்ல இருந்து அந்த நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய இன்கம் ரிமூவ் பண்ணிட்டோம், அந்த அசெட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்க இருக்கிற 10 லட்சம் ரூபாய் என்ன அப்படின்னு சொன்னாக்க புக்ல தப்பா இருக்கு. லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி போட்டாச்சு, இது எடுக்கல. மிச்சம் 3 எடுக்கிறோம். அதுல இருந்து கிரெடிட்டார்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். 20 plus 15 plus 5 40 minus 30, that is what about the other assets. Stock, debtors, இது வந்து stock, debtors, cash minus creditors. புக்ல இந்த பாயிண்ட் தப்பா போட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் assumed to be non trade investment எடுக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலன்னா அதோடைய ரிட்டர்னையும் நம்ம எடுக்கக்கூடாது. இஸ் தட் கிளியர்? செக் பண்ணுங்க. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டெப் புக்ல தப்பா இருக்கு. Value the share also. Share valuation we have 2 methods, book value method and market value method. Third one is fair value method. Book value method na assets minus liabilities divided by number of shares. இது book value method. Market value na market la enna value போகுது. Okay, market la enna value போகுது. Of course we have some other factors also, அதெல்லாம் plus or minus பண்ணி கண்டுபிடிப்போம். இத அந்த டீடைல் வந்து நீங்க இன்டர்ல படிக்க போறதுல, சார் இந்த குரூப் 3ல படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, புக்ல கொடுத்திருக்காங்க, பட் of course not required. இது வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ நோ நீட் டு வரி அபௌட் திஸ். இந்த ரெண்டையும் ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா அது பேர் ஃபேர் வேல்யூ மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹியர் இஸ் an example, illustration number 3. Illustration number 3. Okay, from the balance sheet of India Trading Company Limited, the following figures have been extracted. Preference shares, equity shares வந்து 10,000, 10 rupees each, fully paid. 10,000, 10 rupees shares, 5 rupees paid. 10 rupees share, 2 rupees 50 paise paid. Reserves, GR, profit loss இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. Okay, now you are required to determine the value of the business through the value of the preference shares, through the value of the preference shares and equity shares, assuming that a liquidation of the company has to take place on this date and that the expenses of winding up are nil. ஓகே, இது எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வைண்டிங் அப் பண்ணும்போது உண்மை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி the articles of association of the company provide that in case of liquidation, preference shareholders would have a further claim of 10% on the surplus of assets. அசெட்ஸ் விற்கும் போது சர்ப்ளஸ் ஏதாவது பணம் வந்துச்சுன்னா அதுல வந்து 10% அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, now on a revaluation of the assets, it was found that they had appreciated 75,000 over their book value in the aggregate. ஓகே, அசெட்ஸோட மதிப்பு ஒரு 75,000 ஜாஸ்தி ஆகுது. ஸோ இவங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதுல ஜெனரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் இது இருக்கு. 2.5 lakhs we have.
ஜிஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ஒரு 2 லட்சம், இது ஒரு 50,000 ரூபாய். அதே சமயத்துல அசெட்ஸை டிஸ்போஸ் பண்ணும்போது ஒரு 75,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. asset appreciation. 3,25,000 rupees we will be getting more. புக்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு 3,25,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. யாருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. ஆனா யூஸ்வலா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன போட்டாங்களோ அதுதான் தருவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 10% ஆஃப் த சர்ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த 3,25,000ல 10% 30,500 rupees is for preference shareholders. அது போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2,90,500. இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போயிடும். அப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 3 லட்சம் ரூபாய் அவங்க போட்ட பணம் எக்ஸஸா வந்ததுக்கு ஒரு 32,500 ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. 3,32,500 ரூபாய் நம்ம அவங்களுக்கு தரணும். எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? 100 rupees ஷேர்ஸ் 3 lakhs அப்படின்னு சொன்னா 3,000 ஷேர்ஸ் இருக்கு. If I divide this by 3,000, every preference shareholders will get 110.83. So preference share capital value வந்து 110.83. அதே equity shareholders எவ்வளவு கிடைக்கும்? 2,95,500 for how many shares? 30,000 shares இருக்கு. If I divide this by 30,000, every shareholders will get ஒரு 9.75 excess. 9.75. ஓகே, எக்ஸஸ் அப்படின்னா 10 rupees each fully paidனா 10 plus 9.75 சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு 19.75 as per the book value. இங்க 10 plus 5 rupees தான் அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப 5 plus ஒவ்வொரு ஷேருக்கும் அதிகமாக கிடைக்க வேண்டிய 9.75 சேர்த்து கொடுக்குறேன் 14.75. இன்னொரு கேட்டகரி 2.5 தான் கொடுத்துருக்காங்க, அவருக்கும் ஒரு ஷேருக்கு 9.75 எக்ஸஸா கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இது சேர்த்தோம்னா 12.25. This is the value they will be getting on closure. அதாவது புக் வேல்யூங்க. புக் வேல்யூங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ. அந்த ஷேர் ஹோல்டருக்கு என்ன சேருமோ அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி போடலாம். Is that clear? Make a note of it. Times இருக்கு. அப்ப P ratio is equal to 10%, 10 times இல்லையா? You know that market price divided by EPS. Y அப்படிங்கிற கம்பெனில ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 60 rupees நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். By preparing a projected profit and loss, we find out the net profit. அதை divided by number of shares divide பண்ணீங்கன்னா profit after tax divided by number of shares போட்டீங்கன்னா EPS கிடைச்சிருது. அந்த EPS 16 கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ what could be the market price of this company shares sir? இதே கேட்டகரியில இதே இண்டஸ்ட்ரியில உள்ள எக்ஸுக்கு என்ன ஏர்னிங்ஸ் இருக்கோ அது மாதிரி 10 times வந்து மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே 10 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ from this it is very clear, if you multiply these two, the market price should be 600. Is that okay? இது வந்து மார்க்கெட் வேல்யூ கால்குலேஷனுக்கு one of the approaches. This is not the only approach, we have a number of approaches. நீங்க இன்டர்ல எஃப்எம்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல், ஓகே, டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல், கார்டன்ஸ் growth மாடல், வால்டர் மாடல்ல பிரைஸ் எப்படி டிசைட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. இது மாதிரி நீங்க ஷேர் பிரைஸை கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்க மார்க்கெட்ல என்ன ப்ரிவைலிங் இருக்க முடியுங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ கம்பேர் வித் தி புக் வேல்யூ. ரெண்டோட ஆவரேஜ் எடுத்துட்டீங்கன்னா அதான் ஃபேர் வேல்யூ. Such a way we can predict the company's share price and you can make the decision whether the share price is undervalued or overvalued. அதை பேஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு இந்த क्वेश्चन நம்பர் 4 நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதே லாஜிக்ல தான் இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னா they have calculated net profit here. Net profit divided by ஒரு profit and loss account projected profit and loss போட்டுட்டாங்க based on some changes. For example, இங்க வந்து bad debt எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க here the bad debt being 10,000 rupees in the previous year, okay, for this date. In the coming years bad debt எவ்வளவு இருக்கும் அப்படி சொன்னாக்க இங்க ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. expected to go up by 50%. அப்ப 10,000 ஓட 50% சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 15,000 இருக்கு. அது மாதிரி எல்லா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிட்டு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டீங்கன்னா யூ வில் கெட் தி EPS.
The 30,000 is the number of equity shares here. Is that okay? See here. 10 rupee shares, 3 lakhs divided by 10, so 30,000 shares are there. Okay. So from this, we calculated the number of shares, அதை வச்சு EPS கண்டுபிடிச்சிட்டோம். P ratio for these types of company வந்து 10 அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே எங்க இருக்கு பார்ப்போம். Here is assuming the P ratio being 10 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப EPS கண்டுபிடிச்சிட்டோம் based on the projected P&L account. With that, if I multiply with the PE, I will get the market value of the share. Market value, book value ரெண்டோட ஆவரேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கிடைச்சிரும். அந்த ஃபேர் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது வந்து கான்கிரீட்டாக இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் பேஸ்டாக இருக்கும். By using the tools, you have to become master over that, so only you can understand. So இங்க வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் சம்மரி இதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த டூபாண்ட் அனாலிசிஸ்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க இன்டர்ல. அது மாதிரி ரேஷியோ அனாலிசிஸ்ல they have find out return on equity. அதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ஷேர் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு இஸ் இட் ஒர்த் இன்வெஸ்டிங் ஆர் நாட் அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறாங்க. அதை வச்சு கன்க்ளூட் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு தியரி கொஸ்டின்ஸ். யூ நோ நீட் டு வரி அபவுட் தட் now. Is that clear? இது ஃபுல்லாவே தியரி தான், டிஸ்கஷன் தான். ஓகே. ஸோ வித் தட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் என்னங்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் நத்திங் பட் ஒன்லி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அனாலிசிஸ்ங்க ஸ்டடி பண்றோம். டவ் தியரி, ஓகே, சார்ல்ஸ் டவ் அவர் வந்து ஸ்டடி பண்ணி என்ன சொல்றாருன்னா பிரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரிதிங். பிரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரிதிங். மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 2-3 நாளாக வந்து ஜோல்ட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் கிராஷ் நோக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. இது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டா அல்லது இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனுக்கு நடக்கிற வாரா? இதுக்கு ஒரு டீம் ஆஃப் கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு எகெயின்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. வில் இட் ஹேவ் எனி இம்பேக்ட் இன் இந்தியா? அந்த பயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஜோல்ட் ஆகுது. ஸோ எதிர்காலத்தில் ஒரு ரிஸ்க் வருது அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து கம்மியாயிடும். ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரிதிங். அதே சமயத்தில் எதிர்காலத்தில் ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் வரப்போதுல ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே அப்ரிஷியேட் ஆகிடும் அப்படிங்கிறது இவருடைய அனாலிசிஸ். அண்ட் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரேண்டம் கிடையாது. ஓகே, ரேண்டம்னா இஷ்டத்துக்கு மேலே போகும், இஷ்டத்துக்கு கீழே போகும் அப்படிங்கிறது ரேண்டம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஏன் மூவ் ஆகுது அப்படிங்கிறது படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டவ் தியரி இங்கே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இஸ் தட் ஓகே? தீஸ் ஆர் த கேசஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நவ் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன, எத்தனை நாளில் இது மேனிப்புலேட் ஆகும், எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுது, வித்து எவ்வளோ, வித்து பையிங் அண்ட் செல்லிங் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வித்துன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஓகே, குவாலிட்டி ஆஃப் ப்ரைஸ் சேஞ்ச். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும் அப் சைட் ஆர் டவுன் சைட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். நவ் ஹியர் இஸ் நவ் ஸ்டாக் ப்ரைஸ் ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டயத்தையும் குறிக்குது. ஓகே, ப்ரைஸ் வந்து ஒரு பீரியட்ல போய் குறைச்சிட்டு வருது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, திரும்ப ஒரு அப்புறம் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப குறையுது, திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சார்ட் பார்த்தீங்கன்னா குறையிறத நம்ம டிக்ளைனிங் ட்ரெண்ட்னு சொல்லுவோம், இன்க்ரீஸ் ஆகுறத ரைசிங் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அண்டு இது வந்து டிக்ளைனிங் ட்ரெண்ட். எகெயின் டிக்ளைனிங் ட்ரெண்ட். எந்த பாயிண்ட்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து திரும்ப இம்ப்ரூவ் ஆகுதோ அதுவே ட்ரோ. அது வந்து இறங்கின பிறகு இது ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுன்னு அர்த்தம். அதே மாதிரி இறங்கின பிறகு இங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பை பண்ணுங்கன்னு அர்த்தம். ஏறின பிறகு பீக் டச் பண்ணி குறையுது, பீக் டச் பண்ணி குறையுது அப்படின்னு சொன்னாக்க செல் பாயிண்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்க செல் பண்ணிடணும், ஐதர் இங்கேயோ அல்லது ரொம்ப கிராஷ் ஆகுதுல அந்த இடத்துல சேல் பண்ணணும். இது ஃபிளாட் ட்ரெண்ட். இந்த மாதிரி நீங்க பார்த்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து நீங்க முடிவு பண்ணணும். ஓகே, ஐ திங்க் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன், ஒன்றும் நடக்கல எனக்கு.
ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது என்னமோ பொழுதுனைக்கும் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் இட் வில் பி ஒர்க்கிங். சில பேர் அதுலேயே பில்லியனர்ஸ் ஆகிருக்கிறாங்க, எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னமோ அதை போய் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் என்ன இன்க்ரீஸ் ஆகுன்னு இந்த சார்ட்லாம் சொல்லுதே, இதை வச்சு நம்ம முடிவு எடுத்தோம்னா அது மாதிரி நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நடக்கல எனக்கு. ஓகே, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அதுக்குள்ளார இதை பார்க்கணுமோ என்னமோ, ஐ எம் நாட் ஷூர். ஸோ பட் எனியோ ஹவு கேன் வி சி அப்படிங்கிறத வேணா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். பட் டு டிசைட் வெதர் இட்ஸ் ரைட் டைம் டு என்டர் ஆர் எக்ஸிட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை, இதே வேலையை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சில கம்பெனியை பார்ப்போம். ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் டாடா ஸ்டீல் எடுத்துக்கிறேன். டாடா ஸ்டீல் ஓகே, ஒரு கம்பெனி எடுத்து பார்ப்போம். ஓகே, இது எப்படி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. கொஷின்ஸ் இதில் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகே, ஸோ தீஸ் சாப்டர்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லெஸ்ஸர் கொஷின்ஸ் இன் யுவர் எக்ஸாம்ஸ். எனியோ அந்த சார்ட்டில் என்ன அவங்க புக்கில் கொடுத்தது என்னன்னு தெரியணும் இல்லையா, அதான் ஒன்றும் புரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சார்ட்டை பார்க்க போகிறோம். ஓகே, சி இதான் சார்ட். சார்ட்ல ஆட் தான் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, ஐ டோன்ட் நோ ஹவ் டு பிளாக் திஸ். ஹியர் இஸ் ஓகே. Now page மறைக்குது. ஓகே, so you know that here we have எது y axis இருக்கு இல்லையா, y axis அது வந்து price, x axis வந்து நமக்கு time. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல just see here. first நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். this component இது chart type பத்தி பார்க்க போறோம். இது எத்தனை நாள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க சார்ட்ல எடுத்து பார்க்கலாம். இது எந்த கம்பெனி, இது இண்டிகேட்டர்ஸ். ரெண்டு கம்பெனி பேரலலா கம்பேர் பண்ணலாமா, அதெல்லாம் இருக்கு. பிளஸ் லைன் எல்லாம் டிரா பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. Now let me first finish up this one. இந்த பார்ட்டை நான் முத finish பண்றேன். Is that clear? This part. Here you see. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது லைன் சார்ட். லைன் சார்ட்னா அந்தந்த டேட்ல நடக்கிற பிரைஸ் மூவ்மெண்ட்டை பிளாட் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் அதை லைன் வச்சு கனெக்ட் பண்ணாங்கன்னா இது லைன் சார்ட். ஏரியா சார்ட்னா அப்படியே ஷேட் ஆயிடும். ஓகே, பிலோ த இது வந்து நமக்கு ஷேட் ஆயிடுச்சுன்னா அது பேர் ஏரியா சார்ட். ஓகே, பார் சார்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பார் சார்ட். ஓகே, பார் சார்ட். சி பார் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படிங்கறது நான் டீகோட் பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, கிரீன் கலர்ல இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா க்ளோசிங் பிரைஸ் வந்து அப்சைட் தென் த ஓப்பனிங் பிரைஸ் இருந்துச்சுன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஒரு மார்க்கெட் ஒரு நாள்ல 4 பிரைஸ் ட்ரேட் ஆகுது இல்லையா, ஒரு நாளைக்கு 4 பிரைஸ். அதாவது 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 9:15 வச்சுக்கலாம். 3:30 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுற டைம். 10 ரூபாய் ஆரம்பத்தில் இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணும்போது 12 ரூபாய் இருந்துருச்சு. இடையில ஒரு முறை 9 ரூபா போச்சு, அதிகபட்சமாக 14 ரூபா போச்சு. அப்போ இது ஓப்பன் ப்ரைஸ், இது பேர் க்ளோஸ் ப்ரைஸ், இதுக்கு பேர் லோ ப்ரைஸ், திஸ் இஸ் ஹை ப்ரைஸ். இந்த 4 வேல்யூவை பிளாட் பண்ணீங்கன்னா அது வந்து பார் டயக்ராம் இருக்கு, அதே சமயத்தில் கேண்டில் ஸ்டிக் டயக்ராம் இருக்கு. 2 டயக்ராமுக்கு நம்ம இது யூஸ் பண்றோம். ஓகே, 2 டயக்ராமுக்கு. அதே மாதிரி லைன் டயக்ராமுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோசிங் மட்டும் தான் எடுப்போம்ப்பா. மிச்சம் எல்லாத்துக்கும் 4 விஷயத்த எடுக்கிறோம், 4 நம்பர் நம்ம எடுக்கிறோம். ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். இஸ் தட் ஓகே? இப்போ உங்களுடைய ப்ரைஸில் இந்த மாதிரி சார்ட் போடுறேன். 9, 10, 11, 12 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி நான் டிரா பண்றேன்னா, நல்லா கவனிங்க.
ஈவினிங் க்ளோஸ் ஆன பிரைஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அப்ப அதை வந்து நான் என்னன்னு சொல்லணும்னா, ஓகே இந்த சைடில் பிளாட் பண்றேன். க்ளோசிங் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஒரு கோடு போடுங்க, 13 14. ஹையஸ்ட் பிரைஸ்ல இருந்து லோவஸ்ட் பிரைஸுக்கு, லோவஸ்ட் பிரைஸ் 9, இதுக்கு ஒரு கோடு போடுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றேன், கனெக்டிங் த ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் பிரைஸ். ஹையஸ்ட் வந்து 14, லோவஸ்ட் 9. க்ளோசிங் பிரைஸ் இருக்கு இல்லையா, அது ரைட் ஹேண்ட் சைடில், அந்த இதில் ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணும். ஓகே, அதே மாதிரி ஓப்பனிங் பிரைஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும். இஸ் தட் ஓகே? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்மியாகவும் ரைட் ஹேண்ட் சைடில் ஹையராகவும் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படி சொன்னாக்க, க்ளோஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது, ஹையராக க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்படி க்ளோஸ் ஆனது ஹையராக இருந்தால் நம்ம க்ரீன் கலரில் ட்ரா பண்ணுவோம். பார்த்தாலே சொல்லிடலாம். எங்கெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க. இங்கே க்ரீன் கலரில் இருக்கா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பனிங் ரேட், இது க்ளோசிங் ரேட். க்ரீன் கலரில் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பனிங் ரேட், இங்கே க்ளோசிங் ரேட். தெரியுதுங்களா? ஆர் யூ ஏபிள் டு see this? Need I to still rise further? Okay. இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கீழேயும் ரைட் ஹேண்ட் சைடில் மேலேயும் இருந்தால் அது வந்து க்ளோஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது பெருசாக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். இங்கே பாருங்க. ஆனால் ரெட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கீழேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலேயும் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 12 ரூபாய் ஓப்பனில், க்ளோசிங் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 10 குறைஞ்சி போச்சு. இப்படி இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரா பண்ணும்போது ரெட்டில் ட்ரா பண்ணுவீங்க. அந்த டயக்ராம் எப்படி வரும்னா, ஓப்பனிங் ரேட் ஷுட் பி ஹியர் 12, க்ளோசிங் ரேட் ஷுட் பி ஹியர். அப்போ இந்த சைடில் வந்துச்சுனாலே அது வந்து என்ன கலர்? ரெட் கலர். ஸோ சச் அ வே வி கேன் கன்க்ளூட் வெதர் த ட்ரேட் இந்த பர்டிகுலர் டே இஸ் பாசிட்டிவ். ஓப்பனிங் ரேட்டை காட்டிலும் கீழே வந்து கம்மியாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, this will be called as bar diagram. bar diagramல OHLC அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அமெரிக்கன் பார் டயக்ராம் சொல்லுவாங்க. கேண்டில்ஸ்டிக் டயக்ராம் அப்படிங்கிறது அதுவே தான். ஓப்பனிங் ரேட் வந்து 10, க்ளோசிங் ரேட் வந்து 12, லோவஸ்ட் ரேட் 9, ஹையஸ்ட் ரேட் 14ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஓப்பனிங் க்ளோஸையும் ட்ரா பண்ணுங்க, லைன் போடுங்க. ஓகே, 9, 10, 11, 12, 13, 14. ஓப்பன் ரேட் வந்து 10க்கு ஒரு கோடு, 12க்கு ஒரு கோடு, க்ளோஸ் ரேட்டு 12க்கு ஒரு கோடு. அதை அப்படியே ஒரு பாக்ஸாக மாற்றிடுங்க. இதை பாக்ஸாக மாற்றிடுங்க. ஓப்பனை காட்டிலையும் க்ளோசிங் ரேட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை ஷேட் பண்ணுங்க. ஐதர் ஷேட் பண்ணலாம் க்ரீன் கலரில், ரெட் கலர் ஷேட் பண்ணிங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் நடக்குது. க்ளோசிங் ரேட் வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொன்னால் அது பேர் ரெட்டு. ஓப்பனிங் காட்டிலையும் க்ளோசிங் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது ரெட்டு. ஓகே, warning you that the market is falling down that date. அதுக்கப்புறம் 9 இருக்கு இல்லையா, 9 வரைக்கும் இதை இழுத்து விடுங்க. 9 வரைக்கும் லோ ரேட், ஹை ரேட் வரைக்கும் மேலே இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போடுங்க. ஸோ இது கீழே இல்லைன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் மாதிரியே இருக்கும். அதாவது இது பேர் கேண்டில்ஸ்டிக் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் வில் பி கால்ட் அஸ் கேண்டில்ஸ்டிக் டயக்ராம். இஸ் தட் கிளியர்? பாடி கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா காலையில் காட்டிலும் ஈவினிங் வந்து ஹை ரேட்ல இருக்குன்னு அர்த்தம். ரிவர்ஸ்ல இருந்துச்சுன்னா லோவா இருக்குன்னு அர்த்தம். இஸ் தட் ஓகே? ஸோ தீஸ் ஆர் த diagrams are we have. Clear? இந்த மாதிரியான டயக்ராம்ஸ் நமக்கு இருக்கு. கிளியர்? ஸோ என்னென்ன டயக்ராம் பார்த்தோம்? கேண்டில்ஸ்டிக் டயக்ராம் போட்டேன் பாருங்க. இப்போ கிரீன் இருக்கு பாருங்க, கிரீன், ரெட். இதை வந்து உட்காந்து நீங்க ரிசர்ச் பண்ணி ஃபர்தரா பார்த்துங்க. இதுக்கு மேலே தேவை இருக்காது. கிளியர்? ஸோ தீஸ் ஆர் தி 4 charts ஆர் தேர். இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, லெட்ஸ் see indicators. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இங்க இருக்கு பாருங்க. இதுல இண்டிகேட்டர்ஸ் எப்படி வருதுன்னா, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றேன். I too have some most choice based indicators. கொஞ்சம் நான் அப்பப்போ பார்க்குற இண்டிகேட்டர்ஸ்னா என்னுடைய மார்க்கெட்டில் ப்ரிஃபரபிளி ஐ வில் கோ ஃபார் ஐதர் RSI
ஆர் ஆன் பேலன்ஸ் வால்யூம், ஓபிவி, ஆன் பேலன்ஸ் வால்யூம். ஓகே, இங்கே பாருங்க. இதை நான் பார்ப்பேன் யூஸ்வலாக. ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபார் மை அனாலிசிஸ் பர்பஸ். கீழே வருது இல்லையா இந்த கேஸ், இதுதான் நமக்கு ஆன் பேலன்ஸ் வால்யூம் உடைய அனாலிசிஸ் கேஸ். ஓகே, இது வந்து ஆன் பேலன்ஸ் வால்யூம். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ பார்ப்பேன். ஆர்எஸ்ஐ, ஓகே, இது கீழே இருக்கிறது இண்டிகேட்டர். ஐ கேன் ரிமூவ் தட் இண்டிகேட்டர் ஆல்சோ. ஓகே, அந்த இண்டிகேட்டரை லேட்டராக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் என்ன பார்ப்பேன்னா ஆர்எஸ்ஐ, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. 30 நம்பருக்கு கீழே போச்சுன்னா இட்ஸ் ரைட் டைம் டு பை. 70க்கு மேலே அந்த 70 டச் ஆகுது இல்லை மேலே போகுதுன்னா இறங்க போகுதுன்னு அர்த்தம், நீங்கள் வெளியே வரலாம். மேக்ஸிமம் வந்து 70 கொஞ்சம் க்ளோஸராக போகும்போதே நீங்கள் வித்துட்டிங்கன்னா குறையுங்க. எப்போ உங்களுக்கு 30 க்ளோசர், இது வந்து டாடா ஸ்டீல் அப்படிங்கிறதுனால 30 தான் வரணும்னு அவசியம் இல்லை. இட் மேபி 50 வரும்போது எல்லாமே ஒரு முறை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் 50 டச் பண்ணது இல்லையா, இந்த ரெண்டு ரேஞ்ச், இந்த நடுவில் வரும்போதே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த பீக்கு போகும்போது நீங்கள் வித்துடலாம். இந்த பீக்கு போகும்போது வித்துட்டு திரும்ப இந்த இடத்துல திரும்ப வாங்கலாம். தட் வில் பி டிசைடட். இப்போ நான் இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, லாபம் வருதாங்கிறத பற்றி நான் பேசவே இல்லை. ஒன்லி ப்ரைஸ் மூவ்மெண்ட், பிளாட்டிங் தட் இந்த சார்ட் ஐ எம் டிசைடிங் அப்படிங்கிறது பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இஸ் தட் கிளியர்? நான் இதை பற்றி பேச போனாக்க டோட்டலாக டைவர்ட் ஆயிடுவோம். ஸோ உங்கள் புக்கில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நான் இங்கே பேசி முடிக்கிறேன். ஓகே, கிளியர்? நவ் இதே மாதிரி சில சார்ட்டை நீங்க போட்டீங்கன்னா we have Dow theory. Okay, otherwise named as Dow theory. Okay, Dow theory அப்படிங்கிறது என்னன்னா, we have Dow theory as well as Elliott wave theory ன்னு சொல்லுவாங்க. இந்த டவ் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாஜிக்ஸ் கொண்டு வரார் இவரும், பிளஸ் வேவும். சரி, ஆக்சுவலாக டவ் தியரி வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க, ஒரு ஸ்டேஜில் அப்படி குறையும் மார்க்கெட்டில். அந்த நீங்கள் இந்த லைன் சார்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், திரும்பவும் குறையும், குறைஞ்ச பிறகு திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது இதை அவர் என்ன சொல்றாருன்னா ஹெட்னு சொல்றாரு. பீக் வில் பி ஹெட், அந்த சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்மால் ஹெட் இருக்கு, பீக் இருக்கு இல்லையா, அதை ஷோல்டர்னு சொல்றாரு. இதை பிளாட் பண்ணி இப்படி ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா, ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா, த மொமெண்ட் இட் டச்சஸ் ஆஃப்டர் திஸ் ஃபார்மேஷன், இதுக்கப்புறம் அதை நீங்கள் நிற்க வைக்க முடியாது, அது பாட்டு கீழே போயிட்டே தான் இருக்கும். பெட்டர் யூ கேன் எக்ஸிட் ஹியர் அப்படிங்கிறது தான் டவ் தியரியோடைய லாஜிக். ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக் லைன், திஸ் வில் பி கால்ட் அஸ் நெக் லைன். இது இவருடைய ஸ்டடிங்க. இதுவே ரிவர்ஸில் நடந்துச்சுன்னா அது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப்பாக நமக்கு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா அது பேர் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் டைப். ஸோ நீங்கள் இது வந்து கண்டுபிடிக்கலாம் முடியாது, எவ்வளோத்தான் நீங்கள் பார்ப்பீங்க, எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, பட் வாட் இஸ் டவ் தியரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஹேப்பன் இன் 1900s. இவர் தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மாடல்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க, டவ் தியரி. ஸோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் சார்ல்ஸ் ஹெச் டவ் அப்படிங்கிறவர் தான் இங்கே கொண்டு வரார். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அவர் தான் ஃபாதர். ஹி இஸ் கிவிங் த ஐடியா ஆஃப் ஸ்டடிங் த ப்ரைஸ் மூவ்மெண்ட் யூசிங் த சார்ட். ஓகே, எப்பெல்லாம் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. வேறு எப்படிலாம் அவர் முடிவு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஷேர் ப்ரைஸ் இப்படி போயிட்டு இப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, திரும்பவும் டவுன் ஆயிடுச்சு, திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கொஞ்சம் இப்படி பண்ணுறேன், திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, திரும்ப டவுன் ஆகுது. டவுன் ஆகுதுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ரொம்ப நாள் இந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அப்படி ட்ரேட் ஆகும்போது அது தாண்டி ஏறின பிறகு குறையுதுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு கீழே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். சரி, சப்போர்ட் லெவல், அது பேர் சப்போர்ட். இது கீழே போகாது அப்படிங்கிற சப்போர்ட் லெவல். அதே சமயத்தில் இங்கே இருந்துட்டு கீழே போயிட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப நாள் இந்த லெவலில் இருந்துச்சு இல்லையா, அப்போ அந்த லெவலை தாண்டி போகாது அப்படின்னா அது பேர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ நீங்கள் அடிக்கடி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கைடன்ஸ்லாம் வரும். ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1, ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2 அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1 அப்படின்னு சொன்னாக்கா
இதுக்கு முன்னாடி அந்த பிரைஸ்ல தான் ரொம்ப நாள் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு, அது கீழே போயிடுச்சுங்க. திரும்ப இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பிரைஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் ஆகும், கொஞ்சம் நாளைக்கு தாண்டா வருது, அது பிரேக் ஆனாதான் ஜாஸ்தி போகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அனாலிசிஸ் வந்துச்சுன்னா எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூ கேன் திங்க் ஓவர். ஸோ அதில் ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஹியர் இதுக்கு மேலே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் பேர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது கீழே போகாது அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். அது கீழே போச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் இது வரைக்கும் போய் தேரும், அதுக்கு கீழே போகாதும்பாங்க. ஸோ சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3ன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த சார்ட்லேயே ட்ரா பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஹியர் இஸ் த லைன், யூ கேன் ட்ரா த லைன் ஹியர். ஓகே, இது சார்ட் வந்து லைன் சார்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா ட்ரா பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லைன்லாம் போட்டு பார்க்குறீங்க. ஓகே, ஒன் செகண்ட். யா, ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. இந்த எக்கச்சக்கமான லைன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. யூ கேன் அனலைஸ் லேட்டர் ஆன் by understanding all the logics in detail. Is that okay? But anyhow, I'm not going to elaborate all these things for the practical purpose. It's only for the learning and understanding purpose, right? Next வந்து gaps. Gapன்னு என்ன அர்த்தம்னா, நேற்று மார்க்கெட்டில் 10 ரூபா க்ளோஸ் ஆச்சு, இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது 12 ரூபா. நேற்று 3:30 மணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது 3:30 மணிக்கு 10 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது 12 ரூபா. இடையில கேப் இருக்கு இல்லையா, அது பேர் கேப் அனாலிசிஸ். ஒரு சடன் ஒரு சேஞ்சில் பம்பின் ஆகுது, அதே மாதிரி இந்த மாதிரி கேப் அப் ஆகுது. கீழே போயிட்டு கேப் அப் ஆயிட்டு மேலே போச்சுன்னா அது பேர் புல்லிஷ் கேப், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் தான் ஆகும். மேலே போயிட்டு அந்த இடத்துல ஒரு ரிவர்ஸில் ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சுன்னா பியரிஷ் கேப். இங்கே ரேட் குறையும், இங்கே ரேட் அதிகமாகும் அப்படிங்கிறது கேப் அனாலிசிஸுங்க. தட் இஸ் கால்ட் கேப் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஹியர் தே ஹவ் கிவன் த சார்ட் பேட்டர்ன்ஸ். லைன் சார்ட் அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பார் சார்ட் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சார்ட் பேட்டர்ன் எக்கச்சக்கமாக இருக்குங்க. வி ஹவ் n number of patterns. ஸோ இது வந்து V ஃபார்மேஷன், இன்வெர்டட் V, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, டச் பண்ணிச்சு, திரும்ப குறையுது, இன்க்ரீஸ் ஆகுது, இது மாதிரி போகுது. இது பாட்டமில் சேஞ்ச் ஆகுது. இது டபுள் பாட்டம், இது டபுள் டாப்னு சொல்லலாம். டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டத்தை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, டபுள் டாப் கோல் இந்தியாவில் இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் உட்காந்து எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி எடுத்து சார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இஸ் தட் ஓகே? ஹெட் அண்ட் ஷோல்டர், நான் இப்போ டவ் ஜோன்ஸ் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அதில் வரக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து டவ் அண்ட் ஜோன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, திஸ் வில் பி த ஹெட், திஸ் வில் பி த 2 ஷோல்டர்ஸ். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது பேர் நெக் லைனு. அதே வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்குது, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஓகே, ரவுண்டிங் பாட்டம், இதெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க, எக்கச்சக்கமாக இருக்குங்க. எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்க போகிறதில்ல. ஓகே, நோ நீட் டு பேனிக். ஸோ இது வந்து ரவுண்டிங் பேட்டர்ன். இப்படியே வந்து கப்பு பேட்டர்ன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கப்பு பேட்டர்ன். ஆக்சுவலாக இந்த கப் பேட்டர்ன் பார்க்கல, நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் அந்த ஒரு கம்பெனி சீப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ₹1.10 வாங்கினேன். ஃபைனலாக க்ளோஸ் பண்ணும்போது ₹4. பென்னிஷ் ஸ்டாக் இது. ஆக்சுவலாக இது 50 பைசா இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சீப்பராக இருக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அட்வைசர் கிட்ட கேட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற தம்பியோட ஃப்ரெண்டு தான், அவன்கிட்ட கேட்டேன், அண்ணே அந்த மாதிரி ஷேர்லாம் வாங்காதீங்கன்னு தான். பட் எனக்கு எல்லா பேராமீட்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. பார்த்தா கொஞ்ச நாளில் ₹1.10 போயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், ₹1.10 ஒர்த்தாக ஃபீல் பண்ணி வாங்கிட்டேன். வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா ₹4 போச்சுங்க அந்த ரேட், கிட்டத்தட்ட 4 times அப். ஐ ஹேட் அரௌண்ட் 1.5 lakhs இன் திஸ் கம்பெனி ஷேர். ஆல்மோஸ்ட் இட் வெண்ட் அப் டு 6 lakhs. அதுக்கப்புறம் நேராக வந்தான், எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அப்புறமேட்டு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி அவனுக்கு சொன்னேன். இந்த இபிஎஸ் என்ன இதெல்லாம் சொன்ன பிறகு இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, சரி தட்ஸ் அவர் ஸ்டடி இல்லையா, நீங்கள் படிக்கிறது தானே இதெல்லாம். அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு இந்த கப் ஃபார்மேட் இருந்துச்சுங்க. கப் ஃபார்மேட் ரொம்ப நாளாக இப்போ இருந்தது. அதுக்கப்புறம் இப்படியே தான் ரேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறிச்சு பாருங்க, திரும்ப இந்த இடத்துக்கு வந்துச்சுங்க. இந்த ரேட் ஆக்சுவலாக ₹10, இந்த ரேட் ஆக்சுவலாக 50 பைசா. ₹10 50 பைசா வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இதுதான் கப்பு மாடல்.
கப் மாடல்னா எக்ஸாக்டா இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் போட்டது கூட இருக்கலாம். திஸ் இஸ் கப் மாடல். பட் நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா, எந்த கம்பெனிக்கு எத்தனை கம்பெனி இருக்கு, எந்த கம்பெனிக்கு எந்த நேரத்தில் கப்பு மாடல் ஃபார்ம் ஆச்சு, எந்த கம்பெனிக்கு வந்து ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு, பார்த்தீங்கன்னா விடிஞ்சிரும் அதெல்லாம். இதுவே தொழிலா வச்சிருந்தீங்கன்னா ஏதோ பார்க்க முடியும். அண்ட் ட்ரையாங்கிள் மாடல்ஸ் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் மாடல், ஓகே, டிசெண்டிங் ட்ரையாங்கிள், அசெண்டிங் ட்ரையாங்கிள்ஸ், ஓகே, இதெல்லாம் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சார்ட்லேயே நமக்கு பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட் வேற இருக்கு. வி ஹவ் பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட் ஆல்சோ. பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட், ஓகே. ஃபிளாக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வந்து டயக்ராம் போட்டிங்கன்னா எப்படி இருக்கு, ஃபிளாக் மாதிரி இருக்கா. ஃபிளாக் பார்த்துருக்கீங்க. ஃபிளாக்னா நம்ம இந்தியன் நேஷனல் ஃபிளாக் பார்க்காதீங்க, இந்த மாதிரி போடுவாங்களே சும்மா ஒரு இதுக்காக, இது கட்டுவாங்கல்ல, அழகுக்காக கட்டுவாங்களே அந்த ஃபிளாக். இந்த ஃபிளாக் மாடல் கூட ஃபார்ம் ஆகுங்க. ஓகே, இது வந்து ஃபிளாக் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து திரும்ப இது கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க, இட்ஸ் ரைட் டைம் டு இன்வெஸ்ட்னு அர்த்தம். ஓகே, இது வந்து அப் ஃபிளாக் ஃபார்மேஷன். டவுன் ஃபிளாக் வந்து ரிவர்ஸ்ல இருக்கணும், பட் அதை அவங்க அப்படியே போட்டு வச்சுட்டாங்க பாருங்க, அதே டயக்ராம போட்டுட்டாங்க. இது வந்து டவுன் ஃபிளாக் கிடையாது. டவுன் ஃபிளாக்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்றாங்க, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆனது இல்லை, நீங்க வேணா பண்ணி பாருங்க. ஓகே, நவ் ஹியர் பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட்ஸ். பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட்ஸ், பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா. இன்னைக்கு 253 ரூபா, நாளைக்கு 255 ரூபா, அதுக்கப்புறம் 257, அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அடுத்த காலம் போவாங்க. ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ண மாட்டோங்க. பாயிண்ட் அண்ட் சார்ட் மெத்தட்ல வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா, இங்க பாருங்க, பிரைஸ் டே 1, டே 2, டே 3, டே 4. முதல் நாள் வந்து 259 இருந்துச்சு, 253 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 255 இருந்துச்சு, தென் 257 மாறி போச்சு, தென் 251 டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் 253 ஆச்சு, தென் 255 மாறி போச்சு, தென் 253 குறைஞ்சது, அதுக்கப்புறம் 255. ஓகே, இது மாதிரி ஒரு 8 நாளுடைய பிரைஸ் இருக்கு. இது எப்படி நம்ம சார்ட்ல பிளாட் பண்ணுவோம்னா, இங்க பாருங்க, ஆக்சுவலா லைன் சார்ட்டா இருந்தால் டே 1, 1, 2, 3, 4 அப்படின்னு டேஸ் போகும் இல்லையா, 6, 7, 8. அப்ப இந்த இடத்துல வந்து வில் ஸ்டார்ட் வித் 251, 252, 253, 254, 255 இப்படி இருக்கு, 256, 257. பிளாட் பண்ணும்போது முதல் 253 முத நாள், அடுத்த நாள் 255, அடுத்த நாள் 257, அடுத்த நாள் 251, ஓகே 251, அடுத்த நாள் 253. அப்ப இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து லைன் சார்ட்டுங்க, அது லைன் சார்ட், தட் யூ நோ. பட் பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட்ல வரும்போது 253 இருக்கு இல்லையா, 253, 253 இந்த ஃபர்ஸ்ட் டேட்னு சொன்னால் அதை இன்ட்டு போடுங்க. அடுத்த நாள் 255 என்ன நடந்திருக்கு, இன்க்ரீஸ் தானே இருக்கு அதே நாள்ல, அப்ப அதுக்கு ஒரு இன்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் 257 இன்க்ரீஸ் தானே இருக்கு, அதுக்கு ஒரு இன்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் 251 குறைஞ்சதுன்னா அடுத்த காலம் போகணும், அடுத்த காலம்ல சர்க்கிள் போடுங்க. அதுக்கப்புறம் 253 வந்திருக்கு, அதே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதே காலத்திலேயே போகணும், 253, 255. அதுக்கப்புறம் 253 குறைஞ்சிருச்சுன்னா அடுத்த காலம் போயிடுங்க. இந்த மாதிரி பிளாட் பண்ணீங்கன்னா இது பேர் பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட். பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட், இஸ் தட் கிளியர்? Hope so you could understand. Point and figure chart பார்த்துட்டீங்க, flags பார்த்துட்டீங்க, flagsum பார்த்துட்டீங்க. Is that clear? Okay. This will be the another chart இங்க, pennant chart. Pennant chart. Okay. Upward and downward. இப்படி போயிட்டு சைஸ் இந்த மாதிரி போயிட்டு இப்படி குறைஞ்சிட்டு கொஞ்சம் 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 குறைஞ்சிட்டே இப்படி வந்துச்சுன்னா அது பேர் pennant. ஓகே, ரிவர்ஸ் நடக்கும். இது வந்து கரெக்டாக போட்டிருக்கிறான். இது வந்து அப் சைடு, இது டவுன் சைடு. முடியும் போது எந்த சைடில் போகுதுன்னு பாருங்க, அதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இது அப் சைடா டவுன் சைடா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் வி ஹவ் பீன் கிவன் த கேண்டில் ஸ்டிக் சார்ட். கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிளாங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது கிரீன் கலர் தான் பிளாங்கா போடுவாங்க. சில பேர் பிளாங்கா போடலாம், சில பேர் கிரீன் கலர்லையும் பிளாட் பண்ணலாம். இது வந்து பிளாக் கலர் ஆர் ரெட் கலர்ல போடுவாங்க, இல்லை பிளாக் கலர்ல போடுவாங்க. ஓகே, பிளாக் கலர்ல போட்டாங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியா இருக்கு பாருங்க, ஓப்பன் ப்ரைஸ் அதிகமா இருக்கு.
ஓப்பன் ப்ரைஸ் அதிகமாக இருந்து டே லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா பிளாக்ல இருக்கும். ஓப்பன் ப்ரைஸ் கம்மியாகவும் க்ளோஸ் ப்ரைஸ் ஹையராகவும் இருந்துச்சுன்னா அது கிரீன் கலர் ஆர் பிளாங்க் பாடியில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கேண்டல்ஸ்டிக் சார்ட்டோடையது எப்படி இருக்குன்னு பாருங்க, காமிச்சிருக்கிறாங்க. Elliott wave also one more theory, just similar to இது டவ் ஜோன்ஸ் மாதிரி Elliott wave அப்படிங்கிறது இன்னொரு தியரி. இந்த Elliott wave வந்து என்ன சொல்றாருன்னா, எப்படி அலை, இவர் ஒரு கதை சொல்லுவார், போய் கடல்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கிறார் சும்மா, இந்த அலையை பார்த்துட்டே இருக்கிறார். இந்த வேவை பார்க்கும்போது குட்டியா ஒன்று வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியா வருது, அப்புறம் 4-5 வந்தவருக்கு பிறகு பெருசா ஒன்று வருது இல்லையா, நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கன்சிக்யூட்டிவ் வேவ்ஸ் ஒரு செட்டா வந்த பிறகு பெரிய வேவ் வந்த பிறகு சின்ன வேவா வர ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறத இந்த கடல் அலையை பார்த்து இவர் முடிவு பண்ணாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இவரோட ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா. ரால்ஃபா அண்ட் நெல்சன் எலியட் அப்படிங்கிற டிசைன் பண்ணதான் எலியட் வேவ் தியரி 1920s. ஓகே, ட்ரேட் ஹேப்பன்ஸ் இன் ரிப்பீட்டேட்டிவ் சைக்கிள்ஸ். ஹிஸ் தியரி ரிசம்பிள்ஸ் லைக் டவ் ஜோன்ஸ் தான். அங்க வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொன்னார், இவர் வந்து வேவ் சொன்னார். பட் என்ன சொல்றார், 5 waves கொடுக்குறார். A 5-3 waves complete a cycle. 5-3 waves, 1 2 3 4 and 5. 5-3 waves, இதான் 5. கொஞ்சம் ஆசிலேஷன் வந்துச்சு 4th and 5th. டாப் 5 போயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத இவருடைய ஸ்டடிங்க. ஓகே, ஒரு அப்பு ஒரு டவுன், ஒரு அப்பு ஒரு டவுன், ஒரு அப்பு. இந்த லாஸ்ட் 5 வேவ்க்கு பிறகு அதுக்கப்புறம் டவுன் நோக்கி தான் போகும். அப்போ இந்த இடத்த ரீச் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்க சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது எலியட் வேவ் தியரியுடைய லாஜிக். இஸ் தட் கிளியர்? Now so we have been given moving average theory. Moving average இதெல்லாமே இண்டிகேட்டர்ஸ்ங்க. ஓகே, மூவிங் ஆவரேஜ் வந்து 3 days மூவிங் ஆவரேஜ், 5 day மூவிங் ஆவரேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதெல்லாம் ஸ்டாட்ல படிச்சிருப்பீங்க. 5 day மூவிங் ஆவரேஜ் ஆஃப் ஏபிசி கம்பெனி February 4, 6, 7, 8, 11, 12, 13, அதாவது மார்க்கெட் லீவை கட் பண்ணிட்டாங்க, ஆக்டிவா இருக்கிற மார்க்கெட் டேஸை மட்டும் எடுத்துருக்காங்க. 5 days மூவிங் ஆவரேஜ்னா 5 days ஓட இதை ஆட் பண்ணுங்க, then take the average of that. So 1 2 3 4 5, then take the average of that. So 1 2 3 4 5, இதோட ஆவரேஜ் எடுங்க. The average will be posted here. Okay, அப்புறம் இந்த ஆவரேஜ் will be this one. இந்த மாதிரி ஆவரேஜ் போட்டு இதையும் பிளாட் பண்ணுவாங்க, இதையும் பிளாட் பண்ணுவாங்க. லைன் சார்ட்ல இதுவும் இருக்கும். அப்ப இது ஆக்சுவல் பிரைஸ் மூவ்மெண்ட், இது ஆக்சுவல் பிரைஸ் மூவ்மெண்ட். அண்ட் மூவிங் ஆவரேஜோட பிரைஸ் மூவ்மெண்ட் இப்படி இருக்கலாம். இது மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணும்போது செல் பண்ணுங்க, மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணிட்டு உள்ளார வரும்போது பை பண்ணுங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் மூவிங் ஆவரேஜ். 5 day மூவிங் ஆவரேஜ், 10 days மூவிங், இந்த சிக்னல் கொடுத்துருக்காங்க. மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணும்போது பை பண்ணுங்க, மூவிங் ஆவரேஜை கீழே போகும்போது செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்பி போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஃபினான்ஷியல் லாசஸ் யூ வில் பி ஃபேசிங் டியூ டு ஸ்டடிங் திஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். கொஞ்ச நாள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க வேணும்னா. ஓகே, apart from that we have exponential moving average இருக்கு, EMA இருக்கு. exponential moving average. ஓகே, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு, வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இருக்கு, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. 100 days 200 days கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, then we have oscillators. We have the oscillators. Oscillatorsல MACD, moving average, convergence and divergence. Okay, and RSI and RSI, relative strength index. Okay, and this one stochastic, இதெல்லாம் oscillators. ஓகே, ஸோ பரவாயில்ல, அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ஆசிலேட்டரில்? we have been given stochastic, RSI,
MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜன்ஸ் மூணு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. MACD, RSI அண்ட் ஸ்டோகாஸ்டிக். ஓகே, அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே, லெட்ஸ் நவ் see. So, do we have the moving average, sir? Papo. Oh my God. Yeah, chart. I'll just take the advanced chart. Database chart la காமிக்கிறேன். Okay. இது சார்ட், இது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இங்க இருக்கு பாருங்க. This is moving average. மூவிங் ஆவரேஜ் கொடுத்த உடனே ரெண்டு லைன் வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்மூத் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, இதான் மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் டேக்கின் 9 days. 9 days மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை நாள்? 9 days. புக்ல நமக்கு எத்தனை நாள் பார்த்தோம்? 5 days. ஸோ மேனுவலாக பண்ண மாட்டீங்க. ப்ராக்டிக் லைஃப்ல ஜஸ்ட் யூ ஃபீட் த டேட்டா, இட் வில் கிவ் யூ த சார்ட் அண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரீட் த சார்ட்ஸ். ஓகே, இது மூவிங் ஆவரேஜ். அதே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வரும்போது எகைன் அதே ஃபங்க்ஷன்ல ஐ ஜஸ்ட் சி எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஹியர் இஸ் டபுள் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். எல்லாமே போட்டிங்கன்னா குழப்பமாயிடும். ஸோ சில விஷயங்கள் நம்ம ரிமூவ் பண்ணிடுறது பெட்டர். ஐ வில் கோ ஃபார் ஃப்ரெஷ் ஒன். moneycontrol.com. I'll now go for JSW ஸ்டீல் போக்கலாம். ஒரு வித்தியாசமான கம்பெனி இருக்கலாம். ஓகே, JSW ஸ்டீல் இவருடைய சார்ட். அட்வான்ஸ் சார்ட். ஸோ எல்லாமே இருக்கு. I have to remove all those things, unwanted things. Once again, okay, I have to remove all those things. I don't know. Okay, I have to stop all these things. Overlap ஆகுது கண்ணாப்னன்ட்டு. Once again, it's hanging now. Once again, so we'll discuss the JSW steel. இதோட சார்ட் எடுக்கிறேன், அட்வான்ஸ் சார்ட். Yeah, so here in advanced chart
இண்டிகேட்டர்ஸ்ல ஆசிலேட்டர்ஸ் சொல்லுவாங்க. எவ்வளவுக்கு மேலே கீழே போகுது அப்படிங்கிறது தான் ஆசிலேட்டர்ஸ். that will be called oscillators. MACD பார்த்தோம் ஒன்று. RSI நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 30% 70% சொன்னோம் இல்லையாப்பா, அதான் RSI. MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் அது பார்ப்போம். ஓகே, எவ்வளவு இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கல. RSI கொடுத்திருந்தாங்க. போலிங்கர் பாண்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஸ்டோகாஸ்டிக் பார்த்தோம். ஸோ ஸ்டோகாஸ்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் எப்படி வருதுன்னு பாருங்க. இதான் கீழே இருக்கிறது ஸ்டோகாஸ்டிக். திஸ் இஸ் கால் ஆசிலேட்டர். ஓகே, ஸ்டோகாஸ்டிக். ரெட்டை தாண்டி மேலே போகுதுன்னா வார்னிங் சைன்ஸ், யூ ஹேவ் டு கெட் அவுட். ஓகே, ஸோ ரெட் கலர்ல இருக்கிறது ஸ்டோகாஸ்டிக்ல இருக்கக்கூடிய இண்டிகேட்டர். இது உங்களுக்கு ஸ்டோகாஸ்டிக். அப்பார்ட் ஃப்ரம் தட் MACD பார்த்தோம். Convergence and divergence, moving average, convergence and divergence, MACD. Okay, எடுக்க முடியலனால one second. இங்க இருக்கு MACD. So MACD உடைய அட்வான்டேஜ் என்னன்னா அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு. So this one is the MACD. ஓகே, மேலே போகுதுலேயே இந்த பாயிண்ட்ல நீங்க சேல் பண்ணுங்க. கீழே கிராஸ் ஓவர் ஆகுதுல அந்த பாயிண்ட்ல வாங்குங்க. ஓகே, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்க வாங்கணும், அதே சமயத்தில் மேலே போகும்போது சேல் பண்ணணும். தீஸ் ஆர் த இண்டிகேட்டர்ஸ். Now எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? For your understanding, okay, an exponential moving average is a weighted moving average. வேற ஒண்ணும் கிடையாது. Okay, recent prices are given more weightage than the older price. Weightage கொடுங்க. weightage கொடுத்து போட்டீங்கன்னா அது பேர் exponential. That's all. Is that clear? Calculation of EMA is more complex than the calculation of simple moving average. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதாவது 10 நாளைக்கு முன்னாடி இருக்கிறது எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா அந்த வேல்யூவை 10ஆல டிவைட் பண்ணிடுங்க. அதுவே 200 நாளைக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு 200ஆல டிவைட் பண்ணிடுங்க. இதை மூவிங் ஆவரேஜ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதெல்லாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்ல மாட்டாங்க எக்ஸாம்ல. வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் தான் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. அதே மாதிரி MACD வரும்போது ரொம்ப சிம்பிள். 12-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதுல இருந்து 26-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ரெண்டையும் கண்டுபிடிச்ச ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை MACD லைன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். இட்ஸ் யூஷுவல் டேஸ் வந்து 12 days and 26 days. You calculate exponential moving average for 12 days and 26 days, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து MACD. Of course, there are lots of variants also there. Longer term exponential moving average எல்லாம் இருக்கு. LEMA அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. MACD னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ MACD அப்படிங்கிறது 12-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 26-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் டேவை செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனை நீங்க டிரா பண்ணீங்கன்னா அதான் MACD, மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ். ரைட், அதோட சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்தது தான். சிக்னல் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னா என்ன? ஓகே, RSI 30%, 30 இருந்துச்சுன்னா நீங்க வாங்குங்க, 70 இருந்தா வீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஓகே, 30 and 70 அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொன்னாக்க RSI 100 minus 100 divided by 1 plus RSI. RSI அப்படிங்கிறது ஆவரேஜ் கெயின் பர் டே டிவைடட் பை ஆவரேஜ் லாஸ் பர் டே. ஓகே, ஆவரேஜ் லாஸ் பர் டே. ஒரு 10 நாள் எடுக்கிறீங்க, 10 நாளோ 9 நாளோ 20 நாளோ எடுத்துக்கலாம். யூஸ்வலாக RSI எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 5 days, 7 days, 9 days, 14 days எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 9 days எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த டே வேணாலும் நீங்க இப்போ எப்படி மூவிங் ஆவரேஜ் 5 days 7 days சொன்னோமோ அதே மாதிரி RSIக்கும் உங்களுக்கு 5 days 7 days 9 days 14 days எடுக்கலாம். அப்போ அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 days எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 days உடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் 300, 304, 319, 317 இருக்கு. இங்கே 4 ரூபாய் லாபம், இங்கே வந்து 15 ரூபாய் லாபம், இங்கே வந்து 2 ரூபாய் லாஸ், இங்கே வந்து 2 ரூபாய் கெயின், இங்கே வந்து 14 ரூபாய் கெயின்.
இதுல 2 ரூபாய் லாஸ். ஸோ கெயின் எல்லாம் குரூப் பண்ணீங்க, லாஸ் எல்லாம் குரூப் பண்ணுங்க. கெயினோட ஆவரேஜ் எவ்வளோ, லாஸோட ஆவரேஜ் என்ன. இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கெயினோட ஆவரேஜ் டிவைட் பை லாஸோட ஆவரேஜ் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால் ஆர். தட் இஸ் கால் ஆர். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், 100 மைனஸ் 100 பை 1 பிளஸ் தட் ஆர். அந்த ஆர்ங்கிறது 5.78 டிவைட் பை 0.67. இதுதான் ஆர்எஸ்ஐ. இந்த ஆர்எஸ்ஐ வேல்யூவை தான் நம்ம 30 டச் பண்ணிச்சுன்னா நீங்க வாங்கலாம், 100 டச் பண்ணிச்சுன்னா நீங்க விற்கலாம், சாரி 70 டச் பண்ணிச்சுன்னா வித்தரணும் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா. தட் இஸ் வாட் அபவுட் தி ஆர்எஸ்ஐ கேஸ் ஹியர். ஆர்எஸ்ஐ ஸ்டோகாஸ்டிக் இஸ் another ஒரு வேரியன்ட் இதுல ஸ்டோகாஸ்டிக். ஓகே. ஸோ ஹை லோ பேஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இது ப்ராபபிலிட்டி பேஸ்டு மாடல். ஐ திங்க் தட் யூ கேன் ரெஃபர். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ வித் தட் ஐ திங்க் we have completed all the concepts of technical analysis. ஓகே. சின்னதாக ஒரு தியரி மாதிரி ஒரு சால்வ்டு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்குறாங்க இதில் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வித் தட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் as well as technical analysis concept is over. Technical analysis what I have discussed is only for understanding purpose. எக்ஸாமில் வந்து என்ன கேட்பாங்கன்னா டவ் ஜோன்ஸ்னா என்ன, ஏலியட் வேவ்னா என்ன, ஆசிலேட்டர்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. ஆசிலேட்டர்ஸ்ல 3 பார்த்தோம். ஆசிலேட்டர்ஸ்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன டிரான்சாக்ஷன் வேல்யூ கன்சிடர் பண்றோமோ அதுல இருந்து எவ்வளவு அப் ஆர் டவுன் மூவ் ஆகுது, ஆசிலேட் ஆகுது. அப் சைடை போய் டச் பண்ணிச்சுன்னா வீங்க, டவுன் சைடை போய் டச் பண்ணிச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது ஆசிலேட்டர்ஸ். அதுல ஆர்எஸ்ஐ ஒன்று பார்த்தோம், எம்ஏசிடி ஒன்று பார்த்தோம், ஸ்டோகாஸ்டிக் ஒன்று பார்த்தோம். ஆர்எஸ்ஐ கால்குலேஷன்ஸ் ஃபார்மேட் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு மேல ஒன்றும் தேவையில்லை. எக்ஸாம்ல இதை கால்குலேட் பண்ணுங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்க போறதுல ஏன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம கால்குலேட் பண்றது எல்லாமே கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால சார்ட்டை ஈஸியாக எடுத்து பார்த்துட முடியும். ஸோ வித் தட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓவர் ஹியர். இஸ் தட் கிளியர்?